ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர் முடிஞ்சாச்சு. அடுத்ததா இந்திய அணி T20 போட்டியில விளையாட இருக்காங்க. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் குமுதா மேலதான் அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ரோக்கோ எப்ப விளையாட போறாங்க அடுத்ததா அப்படிங்கறதுல தான் இருக்கு. ஸோ அந்த வகையில விராட் கோலி, ரோஹித் சர்மா விளையாடக்கூடிய அடுத்த கட்ட போட்டிகள் என்னென்ன அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள சுத்தி ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ODI ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதா. ஒன்று அவங்களே ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க, இல்லை டீம்ல இருந்து அவங்கள வந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் வந்து இந்த கடந்த சில நாட்களாக போயிட்டு இருக்கு. இதற்கு காரணம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் முதல் போட்டியில் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கர சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து 8 ரன்கள் தான் எடுத்தார் அந்த போட்டியில். அடுத்ததாக பார்த்தோம்னா விராட் கோலி டக் அவுட் ஆகி பயங்கரமாக வந்துட்டு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிருந்தார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து விராட் கோலி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஆனால் இதை விட பெரிய சிக்கலை சந்தித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா தான். ஏன்னா அடுத்ததாக நடந்த 2வது ஒரு நாள் போட்டியிலேயே அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேள்விகள் வந்து எழுந்திருந்தது. குறிப்பாக வந்து அவரை தூக்கிட்டு SSV ஜெய்ஸ்வாலை வந்து ஓப்பனிங் வீரராக வந்து களமிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அவருக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொன்னாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே வந்து 2வது ஒரு நாள் போட்டியோட பிளேயிங் லெவலில் மாற்றம் இல்லாமல் தான் இந்திய அணி வந்து விளையாடினாங்க. ரோஹித் சர்மாவும் அந்த போட்டியில் களமிறங்கினார். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டியும் ஒரு மோசமான போட்டியாக தான் அமைஞ்சிருந்தது. ஆனால் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான போட்டியாக வந்து அது அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் போட்டியில் ரோஹித் சர்மா களமிறங்குறாரு. அப்பவும் வந்துட்டு முதல் போட்டி அவருக்கு பெருசாக போகலை. 2வது போட்டியில் வந்து ஒரு அரை சதத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக வந்து ரோஹித் சர்மா கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு தான் அந்த போட்டியோட முடிவில் பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த போட்டியிலையும் விராட் கோலி வந்து டக் அவுட் ஆயிருந்தாரு. ஸோ இப்போ கிங் கோலியை இந்தியன் டீம் என்ன பண்ண போகிறாங்க, அவருக்கு வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசப்பட ஆரம்பிச்சது. இது வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் கவாஸ்கர் எல்லாம் வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தங்களோட ஈகோவை விட்டுட்டு போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடணும், இவங்க ஒன்றும் பெரிய மகேந்திர சிங் தோனிலாம் கிடையாது, எவ்வளோ கேப்புக்கு அப்புறம் வந்தாலும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு வந்து டச் இருந்துகிட்டே இருந்தால் தான் அவங்களால வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இவங்க ஒழுங்காக போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்லாம் வந்து கடுமையான வார்த்தைகளால் இவங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆனால் இதற்கெல்லாம் வந்து எப்பவும் போல் தங்களோட பேட்டிங் மூலமாக மட்டுமே வந்து இந்த ரோக்கோ ஜோடி வந்து பதிலடி கொடுத்துருந்தாங்க. 3வது ஒரு நாள் போட்டி அப்படிங்கிறது முதல் பாதியில் ஹர்ஷித் ராணாவோட பந்து வீச்சு ஆதிக்கம் செலுத்தி இருந்தாலும் 2வது பாதி, அதாவது இந்தியா பேட்டிங் பண்ணது அப்படின்னு வரும்போது முழுக்க அங்கே வந்து தங்களோட டாமினன்ஸை வெளிப்படுத்தினது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தான். குறிப்பாக ரோஹித் சர்மா வந்து ஒரு செஞ்சுரியையும் பதிவு பண்ணியிருந்தார். அது சர்வதேச கிரிக்கெட்டில் அவரோட 50வது சதமாக அமைஞ்சிருந்தது வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்த தொடரில் அவர் நிறைய சாதனைகளை வந்து படைச்சிட்டே வந்தார். அதில் ஒரு புதிய மைல்கல்லாகவும் இந்த சாதனை அப்படிங்கிறது அமைஞ்சிருந்தது. ஏன்னா ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக சதம் விளாசின இந்திய வீரர்கள் பட்டியலில் அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு முன்னேறியிருந்தார். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி தான் இருக்காரு. இதற்கு முந்தைய சாதனைகள் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து 1000 ரன்களை கடந்த ஒரு நாள் போட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது 1000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை அவர் படைச்சிருந்தார். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2000 ரன்களை குவித்த வீரர் அப்படிங்கிற சச்சினோட சாதனையும் அவர் வந்து சமன் பண்ணியிருந்தார். இப்போ வரைக்கும் சச்சின் தான் வந்து 2000 ரன்களுக்கு மேலே வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த 2000 ரன்கள் அப்படிங்கிற மைல் ஸ்டோனை எட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சாதனைகள்லாம் இருந்தது. ஸோ இப்படியாக இந்த தொடர் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இந்திய ரசிகர்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமான தொடராக வந்து முடிவடைஞ்சிருந்தது. என்னதான் இந்தியா வந்து இந்த சீரீஸை வந்து 2-1 அப்படின்னு வந்து தோல்வியை தழுவி இருந்தாலும் கூட இது வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் பார்க்கும்போது இந்திய அணிக்கு வந்து ஒரு மாதிரி ஓகேவான சீரீஸாக தான் இருந்தது. ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியான ஒரு டோர்னமெண்ட்டாக இது வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதற்கு அடுத்ததாக விராட் கோலி, ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் 1 மாத கால இடைவெளி மட்டும்தான் இருக்குது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்தியாவை சேனா நாடுகளுக்கு எதிராக தான் தொடர்ச்சியாக வந்து ஒரு நாள் போட்டிகளில் விளையாட இருக்காங்க. இதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் தான் விளையாட இருக்காங்க. நவம்பர் 30ஆம் தேதி இந்த தொடர் வந்து தொடங்க இருக்கு. இந்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3
போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடராக இது இருக்க போகுது. இதில் வந்துட்டு இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த தொடர்லையும் வந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்திய அணியில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத விட வந்து இது ஒரு நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா சீரீஸோட இவங்க 2 பேரோட கிரிக்கெட் எதிர்காலம் வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவங்க வந்து நாங்கள் இன்னும் அதே பழைய ஃபார்மில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கு மேலே தேர்வுக்குழுவுக்கு வந்து இவங்க மேலே என்ன சொல்லி இவங்களை வந்துட்டு வேண்டான்னு சொல்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து தேடக்கூடிய சூழல் தான் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் இவங்களை வந்து நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் இறுதி அப்புறம் டிசம்பரோட தொடக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு நாள் தொடரில் விளையாட இருக்காங்க. இதுவும் இந்திய மண்ணில் தான் நடக்க போகுது. இதுவும் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடராக தான் இருக்க போகுது. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் ஒரு சின்ன கிளாஷ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் ஹசாரே தொடர் இருக்குது. இது வந்து டிசம்பர் மற்றும் ஜான்வரி இந்த காலகட்டத்தில் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து நியூசிலாந்துக்கு எதிரான தொடரும் இருக்கிறனால இதோட அதாவது விஜய் ஹசாரே தொடரோட ஃபைனல்ஸ்க்கு ஒரு வேளை இவங்க டீம் குவாலிஃபை ஆகுதுன்னா அதில் மட்டும் விளையாடாமல் குரூப் ஸ்டேஜஸில் இவங்க 2 பேரும் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகி இருக்கு. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் தான் வந்துட்டு அடுத்ததாக இந்திய அணி ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் விளையாட இருக்காங்க. இந்த ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்து மண்ணில் நடக்கக்கூடிய ஒரு நாள் தொடராக இருக்கும். இந்த பர்டிகுலர் தொடர் தான் விராட் கோலி ரோஹித் சர்மாவோட அந்த உலகக்கோப்பை கனவை நோக்கின பயணத்தில் வந்துட்டு மிக முக்கியமான தொடராக பார்க்கப்படுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே ஜூலை மாதம் இந்த தொடர் நடக்குது. அதாவது 2026 2027 தான் வந்துட்டு ஒரு நாள் உலகக்கோப்பை தொடர் நடக்குது. ஸோ இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலியோட பெயர் இடம் பெற்றுருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த 2027 உலகக்கோப்பையில் விளையாடுறது அப்படிங்கிறது உறுதியாகிடும்னு நம்பலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நிச்சயமாக வந்து இவங்க 2 பேருமே அந்த உலகக்கோப்பையில் விளையாடுவாங்க. அதற்கான திறமை எல்லாமே அவங்க கிட்ட இன்னும் இருக்குது. அந்த பொட்டென்ஷியலோட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் மாதிரியான ஒரு லெஜெண்டரி பிளேயர்ஸ் டீமில் இருக்கிறது அப்படிங்கிறது இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து உத்வேகம் தரக்கூடிய ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு உதாரணமாக சில விஷயங்களையும் வந்து மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த கடைசி ஒரு நாள் போட்டி இருக்குல்ல, இந்த போட்டியில் வந்து ரோஹித் சர்மா நிறைய ஆலோசனைகளை வந்து டீமுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தார். குறிப்பாக வந்து இளம் வீரரான ஹர்ஷித் ராணாவெல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து பேசினார். இப்படி பவுலிங் போடாதப்பா கொஞ்சம் அந்த பக்கம் மாற்றி போடு அந்த மாதிரிலாம் அவர் அந்த அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவே வந்து இமீடியட்டாக ஒரு விக்கெட்டும் வந்து இந்திய அணிக்கு கிடச்சிது. ஸோ களத்தில் வந்து யார் வேணாலும் கேப்டனாக இருக்கலாம். ஆனால் வந்து உண்மையில் நான் எப்போவுமே கேப்டன் தான், எந்த சூழ்நிலையும் வந்து வீரர்களுக்காக நான் வந்து துணை நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரோஹித் சர்மாவோட செயல்கள் இருந்தது அப்படின்னு எல்லாருமே பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் விராட் கோலியும் வந்து நிறைய வந்து யங் பிளேயர்ஸ் கூட போய் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருந்தார் என்னென்ன பண்ணணும் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் இருந்தால் அந்த 2027 உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அப்போ அவங்களோட வயசையும் நம்ம வந்து ஒரு கன்சர்னில் வைக்கணும் அப்படின்னும் இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்சாச்சு. அடுத்ததாக வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் இவங்க 2 பேரோட பேரும் இடம்பெறுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கலாம்.